வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். நமக்கு அடிகள் விழுவதற்கு காரணம். என் மீது அடிகள் விழுவதற்கு காரணம். என் மீது அன்பு கொண்ட பரமனே, என்னை அடி. இப்பொழுது நீ என்னை அடிக்கவில்லையானால் உனக்கு என் மீது அன்பு இல்லை என்பதையே அது காட்டும். ஸ்ரீ பகவான் அரவிந்தர். தெய்வீக பூரணத்தை அடைய விரும்பும் அனைவரும் இறைவன் தன்னுடைய எல்லையற்ற அன்பினால் அருளினாலும் நமக்கு கொடுக்கும் அடிகளே நம்மை முன்னேற செய்வதற்கு மிக நிச்சயமான மிக விரைவான வழி என்பதை அறிவார்கள். இதற்கு மாறாக சாதாரண மனிதர்கள் எப்பொழுதும் கஷ்டமில்லாத சுகமான வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்கும்படியே இறைவனை கேட்பார்கள். தங்களுடைய சொந்த திருப்தி ஒவ்வொன்றிலும் அவர்கள் தெய்வ அருளை காண்பார்கள். மாறாக வாழ்க்கையில் துக்கமும் பட்டால் அவர்கள் குறைப்பட்டு கொள்வார்கள். இறைவா, உனக்கு என் மீது அன்பு இல்லை என்று சொல்வார்கள். இந்த முதிர்ச்சி அடையாத அறிவற்ற மனப்பான்மைக்கு எதிர்மறையாக ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தெய்வ காதலனிடம் அடி, பலமாக அடி, உனக்கு என் மீது எவ்வளவு தீவிரமான அன்பு உள்ளது என்பதை நான் உணரட்டும் என்கின்றார். பல அடிகள் தேவை. ஸ்ரீ அன்னையே இறைவனது சக்தியின் நானாகவே ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்க முயற்சி செய்யும் போது ஏதோ ஒன்று எனக்கு சக்தி இருப்பதாக நம்புகிறது. அப்பொழுது என்ன செய்வது? ஆம், உண்மை நேர்மையாக இருப்பது மிகவும் கடினம். அதனால்தான் அடிமேல் அடி விழுகின்றது. சில சமயம் பயங்கரமான அடியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அது ஒன்றுதான் உன்னுடைய மடமையை தகர்க்கின்றது. பெரும் நாசங்கள் ஏற்படுவது இதனால்தான். மிகவும் இக்கட்டான நிலைமை ஏற்படும் போதுதான், ஏதாவது உன்னை மிக ஆழமாக பாதிக்கும் போதுதான் உன்னுடைய மடமை சிறிது உருகுகின்றது. ஆனால் நீ சொல்வது போல் ஏதோ ஒன்று உருகும் போது வேறு சிறிதாக ஒன்று இன்னும் உள்ளே இருக்கத்தான் செய்கின்றது. அதனால்தான் நீண்ட காலத்திற்கு அடி தொடர வேண்டி இருக்கிறது. உனது ஜீவன்களின் ஆழங்களிலிருந்து நீ ஒன்றுமே இல்லை. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ என்று ஒருவன் இல்லவே இல்லை. இறைவனின் உணர்வும் அருளும் இல்லாமல் தனியாக என்று ஒரு ஆள் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் எத்தனை அடிகள் தேவைப்படுகின்றன. எப்பொழுது இந்த உண்மையை நீ உணர்ந்து கொள்கின்றாயோ அக்கணமே அடிகள் நின்றுவிடும். எல்லா கஷ்டங்களும் போய்விடும். ஆனால் முழுமையாக இறை உணர வேண்டும். உன்னில் எதுவும் இந்த உண்மைகளை எதிர்த்து நிற்க கூடாது. அதற்கு நீண்ட காலம் ஆகும். நீ உனக்கு இவ்வாறு சொல்லிக் கொள்ள வேண்டும். என் வசம் உள்ள வாகனங்களின் மூலம் நான் ஒரு கட்டத்தை அடைந்துள்ளேன். ஆனால் இவ்வாகனங்கள் நான் இதற்கு மேல் போக அனுமதிக்கவில்லை. நான் என்ன செய்வது? அப்படியே உட்கார்ந்து விடுவதா? அல்லவே அல்ல. நான் வேறு வாகனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இவ்வாறு அடிக்கடி நடக்கும். ஆனால் சிறிது காலத்திற்கு பின் உனக்கு அது பழகி போய்விடும். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறிது நேரம் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும். பின் வேறு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். நீ உன்னுடைய ஒரு முனைப்பை, உன்னுடைய ஆர்வத்தில் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அதனால் வரும் புதிய உதவியை கொண்டு புதிய திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும். நீ விட்டுவிட்ட பழைய சாதனங்களுக்கு பதில் புதிய சாதனங்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு நீ ஒவ்வொரு கட்டமாக
முன்னேற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு அடிமேல் அடி விழும், அது கஷ்டத்தின் மேல் கஷ்டம்க்கு வரும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இறைவா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் என்று அவங்க மனம் நொந்து வேண்டுவார்கள். ஆனால் நமக்கு வரும் கஷ்டம் நம் வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்காக தான் நமக்கு ஒரு தடைக்கல்லாக வருகிறது. நம் சுமூகமாக போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம இப்போ வாழ்க்கையில் கஷ்டம்னு வரும்போது தான் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம பல முயற்சிகள் செய்வோம். புதுசாக ஏதாவது செய்யலாம், புதுசாக தொழில் பண்ணலாம், நம்ம இப்படியே இருக்கிறோம் என்று பலவித எண்ணங்கள் நமக்கு வரும். அது இறைவனின் துணையோடு நம்ம செய்வதனால நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் விலகி படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். இதே தான் இந்த கருத்தில் சொல்லப்படுகின்றது. எப்பவுமே இறைவன் நம்ம கிட்ட கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா நமக்கும் அவனுக்கும் இருக்கும் நெருக்கம் அதிகமாகின்றது என்பதுதான் அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.